Hi students, it's Kailash. Lesson number 6, Nuclear Physics. So in the lesson, compare the properties of alpha, beta and gamma radiations அப்படின்னு ஒரு detail answer question இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான question. So இந்த வீடியோல அதை தான் நம்ம பார்க்க போறோம். So properties of alpha, beta and gamma. So நம்ம இந்த மூணு ரேடியேஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை ஒரு டேப்லர் காலத்துக்குள்ள என்க்ளோஸ் பண்ணி நம்ம சைமல்டேனியஸா பார்க்க போறோம், கம்பேர் பண்ணிக்க போறோம். So compare the properties of alpha, beta and gamma radiations. Okay. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் உங்களுக்கு தெரியும், டேர்ம் பத்தி தெரியும். அயனைசேஷன். நீங்க நிறைய ரேடியேஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ல இத நீங்க பார்க்கலாம், இந்த பாயிண்ட நீங்க பார்க்கலாம். They ionize the gas through which they pass. For example, cathode rays. List the properties of cathode rays. List the properties of X-rays. இந்த மாதிரி எந்த ஒரு ரேடியேஷனோட ப்ராப்பர்ட்டிலையும் இந்த பாயிண்ட நீங்க பார்க்கலாம். They ionize the gas or air through which they pass. Now what do you mean by that? Ionize பண்றதுனா என்ன அர்த்தம்? You know, generally ஒரு கேஸ் ஆர் ஏர்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் நியூட்ரல் ஆட்டம்ஸா இருக்கும். சில ரேடியேஷன்ஸை ஒரு கேஸை ஒரு சேம்பர்ல என்க்ளோஸ் பண்ணிக்கங்க, ஒரு வெசல்ல என்க்ளோஸ் பண்ணிக்கங்க. என்க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேஸ் வழியா ரேடியேஷனை நீங்க கேத்தோட் ரேஸோ எக்ஸ்ரேஸோ ஏதோ ஒரு ரேடியேஷனை நீங்க பாஸ் பண்ணுங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது இந்த ரேடியேஷன்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டா, கேஸ் ஆர் ஏர் ஆட்டம்ஸ்ல இருந்து அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை ரிமூவ் பண்ணிடுவான். ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான் வெளியில போச்சுன்னா, அதாவது whenever an atom loses electrons, நியூட்ரலா இருக்கிற ஆட்டம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டமா மாறிடும். அப்போ சார்ஜ்டு ஆட்டமை ஆட்டம்னு கூப்பிடாம we technically call it as an ion. அப்போ ஒரு ரேடியேஷனை ஏர் வழியாகவோ கேஸ் வழியாகவோ நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா நியூட்ரலா இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை அயான்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாரு by removing electrons. என்ன எலக்ட்ரான்ஸ்? not all the electrons can be removed, only the valence electrons, outermost orbit electrons. இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய சிஸ்டத்துல ரேடியேஷன் பாஸ் பண்ணும்போது அந்த நியூட்ரல் ஆட்டம்ஸை அயான்ஸா அவன் மாத்தனான்னா இததான் we call it as ionization. ஓகேவா? சோ எந்த ஒரு எல்லா ரேடியேஷன்ஸ்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டி காமன் ப்ராப்பர்ட்டிங்க, சரிங்களா? சோ கேஸ் வழியாவோ ஏர் வழியாவோ நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா கேஸ் ஆட்டம்ஸை அயனைஸ் பண்ணுவாருங்க, நியூட்ரலா இருக்கிற ஆட்டம்ஸை சார்ஜ் ஆட்டம்ஸா அவர் மாத்திடுவாரு. ஓகே, இப்போ அயனைசிங் பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அயனைசேஷன் இஸ் ஓகே, அயனைசிங் பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, இப்போ ஒரு வெசல்ல நீங்க கேஸ் என்க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, சும்மா இமேஜின் பண்ணிக்கலாம், காசா பணமா. அதுல ஒரு 100 ஆட்டம்ஸ் இருக்கு, 100 ஆட்டம்ஸ்ல இருக்கிற மில்லியன் ட்ரில்லியன் கணக்கான ஆட்டம்ஸ் இருக்கும். ஃபார் தி சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் அதுல 100 ஆட்டம்ஸ் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கலாம். சோ கேஸ் வழியா ஒரு ரேடியேஷனை நீங்க பாஸ் பண்றீங்க. அந்த 100 ஆட்டம்ஸ்ல 10 ஆட்டமா மட்டும்தான் அவர் அயனைஸ் பண்றாரு, அயான்ஸா மாத்துறாரு. மீதி ஆட்டம்ஸ் எல்லாம் அவரால அயான்ஸா மாத்த முடியல. ரைட், இது ரேடியேஷன் நம்பர் 1. ரெண்டாவது ரேடியேஷனை பாஸ் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா 50 ஆட்டம்ஸ் அயனைஸ் பண்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ரேடியேஷனை விட செகண்ட் ரேடியேஷன் ப்ரொடியூஸ் பண்ண அயனைசேஷன் எஃபெக்ட் நம்பர் ஆஃப் அயான்ஸ் எப்படி இருக்குன்னு அதிகமா இருக்கு. சோ ஒரு ரேடியேஷனை கேஸ் வழியா பாஸ் பண்ணா நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா then we say its ionizing power is strong, more. Number of ions கம்மியா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா we say its ionizing power is less or the ionizing power is weak. I hope you would have understood what is ionizing power. And as already I told you in my earlier videos, ஒரு photographic film மேலயோ photographic plate மேலயோ எந்த ரேடியேஷனை நீங்க இன்சிடென்ட் பண்ணாலும் அந்த ரீஜன், photographic plate ஓட எந்த ரீஜன் அந்த ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆகுதோ அந்த ரீஜன் வந்து அஃபெக்ட் ஆகும். So அதை நீங்க அந்த photographic plate ஃபர்தரா ரீயூஸ் பண்ண முடியாது. So it's again a common property for all radiations. So properties of cathode rays, properties of X-rays, properties of alpha rays, எது கேட்டாலும் இந்த பாயிண்ட நீங்க எழுதலாம். என்ன பாயிண்ட்ங்க? X-rays
will affect the photographic plates. Cathode rays will affect photographic plates and so on. But the photographic plates பத்தி உங்க bookல propertiesல discuss பண்ணிருக்க மாட்டாங்க. Just know that, தெரிஞ்சுக்கங்க. Okay, right. இப்போ நம்ம டாபிக்குள்ள போலாம். Properties of alpha, beta and gamma radiations. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டேபுலர் காலம் போட்டுக்கணும். எக்ஸாம்பிள் 4 காலமா பிரிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் காலம்னா நம்ம என்ன ப்ராப்பர்ட்டியை கம்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கங்க. அழகா சீரியல் நம்பர் போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கங்க. இப்போ உங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. I put a question mark. question mark இருக்கிற இடத்துல what are alpha rays? question mark. alpha rays னா என்ன? beta rays னா என்ன? gamma rays னா என்ன? ஃபர்ஸ்ட் அத பத்தி ஒரு இன்ட்ரோ நீங்க கொடுத்துறணும். Okay, right. First of all, what is alpha rays? So what are they? The question mark இருக்கிற இடத்துல I can say what are they? Okay, right. So what are alpha rays அப்படினு கேட்டா alpha rays are nothing but helium nucleus. இப்ப தண்ணிய ஹிந்தில பானி, மலையாளத்துல வெள்ளம் அப்படினு சொல்ற மாதிரிங்க ஹீலியம் நியூக்ளியஸ் தான் செல்லமா நம்ம ஆல்பா பார்ட்டிகிள் அப்படினு சொல்லுவோம். இந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸோட கூட்டு கலவாணிக்கு தான் என்ன பேருன்னு கேட்டா ஆல்பா ரேஸ் அப்படின்னு பேருங்க. அப்ப ஆல்பா ரேஸ் ஆர் நதிங் பட் ஹீலியம் நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்ங்கறத சிம்பாலிக்கா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்ங்கறத நான் earlier வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். ஹீலியம் நியூக்ளியஸ். சோ ஹீலியத்தோட சிம்பல் என்ன? கெமிக்கல் சிம்பல் என்ன? He. அதே சிம்பலை தான் ஹீலியம் நியூக்ளியஸை ரெப்ரசன்ட் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணோம். ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் இஸ் 2. அதாவது ஹீலியம் நியூக்ளியஸ் will contain 2 protons. சோ சப்ஸ்கிரிப்ட்ல புரோட்டான் நம்பர் எழுதணும். அடுத்து சூப்பர்ஸ்கிரிப்ட்ல நியூக்ளியான் நம்பர், டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்னா நியூட்ரான்ஸ், சோ 4. அப்போ ஆல்பா பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆல்பா ரேஸ் பாத்தீங்கன்னா they are helium nucleus. That is alpha rays or an alpha particle is composed of 2 protons. Mass number minus atomic number will give you number of neutrons. So 4 minus 2, 2 neutrons. So 2 protons எடுத்துக்கங்க, 2 neutrons எடுத்துக்கோ. இந்த 2 protons and 2 neutrons நீங்க combine பண்ணீங்கன்னா அந்த combination தான் we call it as an alpha particle. இந்த alpha particles ஓட stream தான் we call alpha rays. So what is an alpha particle, man? An alpha particle is nothing but helium nucleus. That is, it's a combination of 2 protons and 2 neutrons. So don't forget this, okay? Right. அடுத்தது, what are beta rays? Beta rays are composed of beta particles which are nothing but electrons. So stream of electrons from a radioactive element is called beta rays. இப்ப எலக்ட்ரானை எப்படி நம்ம சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரான் சிம்பல் E. ஒரு எலிமெண்டரி பார்ட்டிகலை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதோட சப்ஸ்கிரிப்ட்ல சார்ஜ் நீங்க போடணும். எலக்ட்ரான் சார்ஜை வந்து நம்ம 1 யூனிட் அப்படின்னு எடுத்துக்க போறோம். அதுல அந்த 1 யூனிட்ங்கிறது என்னன்னா 1.6 into 10 to the power minus 19 கூலும். இதுதான் 1e, அதாவது 1 யூனிட் அப்படின்னு எடுத்துக்க போறோம். சோ எங்கெல்லாம் ஒரு எலிமெண்டரி பார்ட்டிகளோட சப்ஸ்கிரிப்ட்ல 1 அப்படின்னு நீங்க பாக்குறீங்களோ அத 1e அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கணும். 1 time charge of an electron, that is இந்த magnitude உங்க ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, சோ எலக்ட்ரானோட சார்ஜோட magnitude இவ்வளவு. இதெல்லாம் I'm going to take it as 1 unit. சோ இங்க 1 போட்டுக்கணும். இதோட நேச்சர் வந்து நெகட்டிவ், சோ முன்னாடி மைனஸ் போட்டுக்கங்க. எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்கு, ஆனா புரோட்டான் நியூட்ரானோட கம்பேர் பண்ணீங்கன்னா நெக்லிஜிபிள் மாஸ். சோ நெக்லிஜிபிள் மாஸ் தான் மாஸே இல்ல அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்குவோம். அதனால சூப்பர் ஸ்கிரிப்ட்ல என்னைக்குமே மாஸ் எழுதணும் 0. So this is the symbol for an electron. So beta particles are nothing but electrons. So beta rays are composed of negatively charged particles called beta particles which are nothing but electrons. And மூணாவது gamma rays are nothing but electromagnetic waves. Believe me, all electromagnetic waves or radiations are composed of energy pockets.
energy pockets are called photons. இந்த photons பத்தி நீங்க higher classல நீங்க படிப்பீங்க. Okay, so இப்போதைக்கு become familiar with this word. So electromagnetic waves are composed of energy pockets called photons. இந்த photons சில சமயம் நம்ம பார்ட்டிகல் மாதிரி, இந்த எலக்ட்ரான் மாதிரி, எலக்ட்ரான் ஆல்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ், புரோட்டான் நியூட்ரான்லாம் பார்ட்டிகல்ஸ். இந்த ஃபோட்டான்ங்கிறது பார்ட்டிகல் கிடையாது, இட்ஸ் an எனர்ஜி பாக்கெட். சில சமயம் இந்த ஃபோட்டான்ஸை நம்ம பார்ட்டிகல் மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டி இருக்கும். So அதெல்லாம் நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. So இப்போதைக்கு become familiar with this. Okay, so photons can be treated as particles which have no charge and no mass. So photonங்கிறது ஒரு பார்ட்டிகல் கேரக்டர் அவருக்கு இருக்கும், ஆனா அவருக்கு சார்ஜும் இருக்காதுங்க, மாஸும் இருக்காதுங்க. So அப்ப நான் என்ன சொல்றேன்னா, gamma rays are composed of neutrally charged and massless particles called photons அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது இந்த ஆல்பா ரேஸோட சார்ஜ் என்ன? Okay, so just now in the first point I told you, alpha rays are positively charged. And அதோட சார்ஜ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்பா பார்ட்டிகல்ல ரெண்டு புரோட்டான்ஸ் இருக்கு. ஒரு புரோட்டான் சார்ஜ் ஒரு எலக்ட்ரான் சார்ஜுக்கு ஈக்குவலா இருக்கும். ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் வந்து 1 யூனிட், அதாவது 1.6 into 10 to the power minus 19 கூலும். இத தான் நான் 1 யூனிட்னு எடுத்துக்க போறேன். அப்ப ஒரு புரோட்டான் சார்ஜும் நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1 யூனிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். பட் ஆல்பா பார்ட்டிகல்ஸ்ல ரெண்டு புரோட்டான்ஸ் இருக்கு. சோ ரெண்டு புரோட்டானோட டோட்டல் சார்ஜ் என்ன வருங்க? 2 யூனிட்ஸ் எனக்கு வரும். Or I can write it as 2e, 2 times charge of an electron. So alpha rays are composed of alpha particles which are nothing but helium nucleus. They are positively charged. They carry a charge equal to 2 times the charge of an electron because they have 2 protons, and charge of a proton is equal to charge of an electron. So charge of an alpha particle is always taken as 2 times charge of an electron. And beta particle oda charge, it is negatively charged and it is equal to 1 unit. That is 1.6 into 10 to the power minus 19 coulomb. And I told you photons க்கு சார்ஜும் கிடையாதுங்க, மாஸும் கிடையாதுங்க. அப்ப they are neutrally charged அப்படினு சொல்லி நீங்க கீழ எழுதிடுங்க. Okay, so neutrally charged. Neutral. Okay, now let us come to the third point, ionizing power. இந்த மூணு ரேடியேஷன்ஸ்ல காமா ரேடியேஷன் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு தான் highest ionizing power இருக்கும். So highest ionizing power. So ionizing power is maximum for gamma radiation. Beta rays விட கிட்டத்தட்ட இவரோட ionizing power பாத்தீங்கன்னா 100 times அதிகமா இருக்கும். And gamma radiations விட இவரோட ionizing power 10,000 times அதிகமா இருக்கும். அதையும் சேர்த்து நீங்க மென்ஷன் பண்ணணும். So இத வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ்லியே கேட்கலாம். Among the 3 radioactive radiations which will have maximum or highest ionizing power, your answer should be alpha rays. Beta rays விட 100 times அதிகமா இருக்கும். Gamma radiations விட கிட்டத்தட்ட ஒரு 10,000 times உங்களுக்கு அதிகமா இருக்கும். Okay, so maximum ionizing power. Beta rays ஓட ionizing power பாத்தீங்கன்னா alpha rays விட கம்மி, ஆனா gamma rays விட அதிகமா இருக்கும். So they have more ionizing power. Let me just put it as moderate. நீங்க எக்ஸாம்ல moderate ன்னு எழுதும்போது elaborate ஆ எழுதணும். So beta rays have ionizing power lesser than alpha rays but more than gamma rays அப்படினு எழுதணும். And மூணாவது gamma rays க்கு தான் இருக்குறதுலயே least ionizing power. So the smallest ionizing power is possessed by gamma radiation. So மூணு ப்ராப்பர்ட்டி ஆச்சுங்களா? alpha rays னா என்ன, அதோட சார்ஜ் என்ன, ionizing power என்ன. And அடுத்த next comes penetrating power. இந்த gamma radiation இருக்கான் இல்லையா, அவனுக்கு அதாவது ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். ionizing power highest ஆர் தா, penetrating power smallest ஆகும். they are husband wife. husband என்ன வேலைய பண்றாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேலை பண்றது வைஃபோட வேலை, not by my practical experience. அதாவது ionizing power அதிகமா இருக்குன்னு சொல்லுவானா, அப்போ penetrating power நீ அதிகமா இருந்தா நான் கம்மியா இருக்கேன். சோ ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒத்தே போகாதுங்க. ஓகே, அப்போ ஆல்பா ரேஸ்க்கு ionizing power மேக்ஸிமமாக இருக்கு.
அப்ப அவரோட பெனட்ரேட்டிங் பவர் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா மினிமமாக இருக்கும். ஒரு தின் பேப்பரை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்பா ரேஸை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே ரைட். அண்ட் பீட்டா ரேஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு அயனைசிங் பவர் அயனைசிங் பவர் ஆல்பாவை விட கம்மியா இருக்கு. அப்ப பெனட்ரேட்டிங் பவர் ஆல்பா ரேஸை விட அதிகமா இருக்கும். அண்ட் இவரோட அயனைசிங் பவர் பாத்தீங்கன்னா காமா ரேஸை விட அதிகமா இருக்கு. அப்ப பெனட்ரேட்டிங் பவர் காமா ரேஸை விட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா ரைட். இட் கேன் பாஸ் த்ரூ திக் ஷீட்ஸ். திக் கார்ட்போர்ட் ஷீட்ஸ் வழியா கூட பீட்டா ரேஸ்னால பாஸ் பண்ண முடியும். சோ ஒரு ஆல்பா ரேஸ ஒரு தின் ஷீட்டை வச்சு கூட நீங்க பிளாக் பண்ணிடலாம். அதே தின் ஷீட்டை நீங்க பீட்டா ரேஸோட பாத்துல வச்சீங்கன்னா பிளாக் பண்ண முடியாது, பாஸ் பண்ணிட்டு போயிடுவாருங்க. ஏன்னா அவருக்கு பெனட்ரேட்டிங் பவர் ஆல்பா ரேஸை விட அதிகம். சோ அவரை நீங்க பிளாக் பண்ணணும்னா ஆல்பா ரேஸை பிளாக் பண்ற ஷீட்டோட திக்னஸ் விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்கிற ஷீட்டை நீங்க எடுத்துக்கணும். அண்ட் அடுத்ததுங்க காமா ரேஸுக்கு ஹையஸ்ட் பெனட்ரேட்டிங் பவர், மேக்ஸிமம் பெனட்ரேட்டிங் பவர். ஒரு திக் மெட்டல் பிளாக்க கூட காமா ரேடியேஷனால என்ன பண்ணனும் கேட்டீங்கன்னா பாஸ் பண்ணி உங்களுக்கு பெனட்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு போக முடியும். So this is the penetrating power points regarding alpha rays and beta rays and gamma rays. அடுத்தது இந்த effect of electrical magnetic fields அப்படினு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். சோ இந்த ப்ராப்பர்ட்டிய என்ன, இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம என்ன பார்க்க போறோம்? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ரேடியேஷன்ல சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த ரேடியேஷனை எலக்ட்ரிக் ஃபீல்டு வழியாகவோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாகவோ நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியா நீங்க பாஸ் பண்ற ஒரு ரேடியேஷன்ல சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருந்தா, அது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கலாம் நெகட்டிவ் சார்ஜா இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ ரொம்ப சந்தோஷப்படும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க ரோட்ல போகும்போது எல்லாருமே உங்களை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்க பெருமை ரொம்ப அழகா இருக்க நாட்டு இருக்கு, அதான் எல்லாரும் என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பெருமைப்படுவீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ ரொம்ப சந்தோஷப்படுங்க. எப்பன்னு கேட்டா அது வழியா பாஸ் ஆகிற ரேடியேஷன்ஸ்ல சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருந்தா, ஏன்னா electric field and magnetic field can cause their influence on the charged particles. That is to say, இந்த ரெண்டு ஃபீல்ட்ஸும் என்ன பண்ணும்னா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மேல ஃபோர்ஸ் ஆஃபர் பண்ணுங்க. சோ அந்த ஃபோர்ஸ் ஆஃபர் ஆகறனால இந்த ரேடியேஷன்ஸோட பாத் என்ன ஆகும் கேட்டா சேஞ்ச் ஆகும். இப்ப நீங்க ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஆப்போசிட்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி வராங்க. அப்ப நேரா போற நீங்க அப்படியே உங்க பாதையை மாத்தி you go towards that particular celebrity, நீங்க deviate ஆவீங்க. அதே மாதிரி whenever radiations which are composed of charged particles are passed through electric and magnetic fields, so these two fields will offer a force on these particles and thereby will deviate their path. ஓகேங்களா ரைட். அண்ட் எந்த டைரக்ஷன் அந்த டீவியேஷன் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு, Fleming's left hand rule. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ அப்படி பார்க்கும்போதுங்க இந்த மூணு ரேடியேஷன்ஸ்ல ஆல்பா ரேஸும் பீட்டா ரேஸும் they are composed of charged particles. அப்ப இந்த ரெண்டு ரேடியேஷன்ஸையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வழியாகவோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வழியாகவோ நான் பாஸ் பண்ணா they get deflected. அப்படினா என்ன அர்த்தம்? அதோட ஒரிஜினல் பாத்ல இருந்து இந்த ரெண்டு ரேடியேஷன்ஸும் என்ன ஆகுங்க? டீவியேட் ஆகும். ஆனா டீவியேட் ஆகிற டைரக்ஷன் எப்படி இருக்கும் கேட்டா ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் மேல எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்கறாரோ அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ல நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மேல ஃபோர்ஸ் கொடுப்பாரு. சோ இத வந்து நம்ம Fleming's left hand rule வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுக்கு நம்ம என்ன பாயிண்ட் எழுதலாம்? They are deflected by electric field and magnetic field. Their direction can be, the direction of deflection can be determined by using Fleming's left hand rule. அதே மாதிரி beta rays, they too are deflected by electric and magnetic fields but in a direction opposite to that of alpha rays. This can also be ascertained with the help of, the direction of deflection can also be ascertained with the help of Fleming's left hand rule. இப்ப இந்த gamma radiationsல photons அப்படிங்கற energy pockets இருக்கு. They are not actually particles. ஆனா அவங்களுக்கு பார்ட்டிகல் கேரக்டர் சில சமயம் இருக்கும், சில சமயம் நம்ம பார்ட்டிகல் மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டி இருக்கும். But the thing is that photon particles க்கு சார்ஜ் கிடையாதுங்க.
they don't carry any charge and they don't have any mass. அப்ப photons electric field வழியாகவோ அதாவது gamma radiations photons constitute பண்ணக்கூடிய gamma radiations electric field வழியாகவோ magnetic field வழியாகவோ பாஸ் பண்ணீங்கன்னா electric field magnetic field ரொம்ப வருத்தப்படும். என்னடா நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு பாரு போயிட்டே இருக்கான். அப்ப gamma radiations are not affected by electric and magnetic fields because they are composed of neutrally charged particles. அப்ப not affected. Do not deflect அப்படின்னு நீங்க எழுதணும். And last one speed. இந்த மூணு ரேடியேஷன்ஸ்ல இந்த ஆல்பா பார்ட்டிகல் தான் இருக்கிறதுலே ஹெவியஸ்ட் because they are composed of 2 protons and 2 neutrons. ஒரு ஆட்டம்ல புரோட்டான் நியூட்ரான் தான் இருக்கிறதுலே ஹெவி. In fact, atomோட 99.9% of mass is because of protons and neutrons. Electrons ஓட mass contribution ரொம்ப கம்மியா இருக்கும். ஜெனரலா குண்டா இருக்கறவனால ஹெவியா இருக்கறவனால வேகமா ஓட முடியாது. இப்படி ஒரு ஜெனரலா ஒரு ரூல் இருக்கு. ஓகே ரைட். அந்த மாதிரி being heavy alpha particles among the three will have smallest velocity. இவனோட ஸ்பீட் எப்படி தெரியுங்களா இருக்கும்? 1/10 of velocity of light ஆகும். சோ லைட்டோட ஸ்பீட்ல கிட்டத்தட்ட 1/10 of velocity ல alpha particle travel பண்ணுவார். Beta particles are very lighter particles when compared with the alpha. அப்ப இவரோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா ஆல்பா பார்ட்டிகலை விட அதிகமாக இருக்கும். So it will travel with a velocity of around 9/10 of velocity of light. C அப்படினா லைட்டோட velocity. The speed of light is always taken as c. And கடைசியா gamma radiations are electromagnetic waves. ஒருத்தர நான் electromagnetic wave அப்படின்னு லேபிள் பண்ணனா அவரோட velocity லைட்டோட velocityக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்ப gamma radiations being electromagnetic waves, they do travel with velocity of light. Lightோட velocity உங்களுக்கு தெரியும் 3 into 10 to the power 8 meter per second. அப்ப among the three which is heaviest அப்படின்னு கேட்டா alpha particle எழுதுங்க. Among the three whose velocity is highest அப்படின்னு கேட்டா gamma radiation எழுதுங்க. Whose velocity is minimum smallest னு கேட்டாங்கன்னா alpha னு எழுதுங்க. Which will have highest ionizing power னு கேட்டா alpha radiation எழுதுங்க. Minimum ionizing power கேட்டா gamma radiation எழுதுங்க. Highest penetrating power கேட்டா gamma radiation எழுதுங்க. Smallest penetrating power கேட்டா you write alpha rays. Is it clear? So that's all about properties of alpha, beta and gamma. So thank you. Meet you in the next video session. Bye.